டியூப். ஸோ நிறைய பேர் வண்டர் பண்ணியிருப்பீங்க இந்த கம்பு உருண்டை ரெசிபி என்ன அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து கம்பு உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். கம்பு, வெல்லம், நெய், அதுக்கப்புறம் அரைச்ச ஏலக்காய். நீங்கள் வந்து ஏலக்காய் அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ வந்து நான் அரைச்சிருக்கேன் ஏலக்காய். ஸோ வந்து கம்பு எடுத்து போட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த கம்பு வந்து அரை கிலோ வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க guys. ஸோ வந்து நான் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து வெல்லம். ஸோ guys வெல்லம் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வந்து கம்பு கொட்டிருக்கீங்களோ அவ்வளோ வந்து வெல்லம் கொட்டிக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னா கம்பு, வெல்லம், நெய், அதுக்கப்புறம் அரைச்ச ஏலக்காய். ஓகே गाइस, ஸோ வந்து இப்போ வந்து கம்பை வந்து நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் கம்பு மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இந்த கம்பை வந்து நம்ம இப்போ வந்து வதக்க போகிறோம். ஸோ गाइस, இப்போ வந்து நான் நல்ல ஸ்மெல் வரதுக்கு கம்பை வறுக்கிறேன். அது ஒரு 2 minutes வறுக்கலாம் போதும். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் கம்பில் வந்து தண்ணி இருந்தாலும் இருப்பாங்க, அதுவும் வந்து எல்லாமே கிடையாது. ஸோ
பாருங்க guys, இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நல்லா ஜலிச்சுக்கணும் guys. ஏன்னா இது நொண்டு அரைக்க முடியாத பீசஸ்லாம் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் guys. ஸோ guys, நம்ம சிரப்பும் ரெடியாக இருக்குது, நம்ம அரைச்ச கம்பும் ரெடியாக இருக்குது guys. ஸோ வந்து நம்ம இதை வந்து நம்ம அரைச்ச கம்பை வந்து சிரப்பில் கொட்டிட்டு கொஞ்சம் நெய்யை வந்து ஊற்றிட்டு அப்படியே உருண்டு பிடிச்சிக்கலாம். ஓகேவா guys? ஸோ வந்து இப்போ கொட்டிக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே guys, கொட்டிக்கலாம். ஓகே guys, இப்போ நம்ம கம்பு கொட்டியாச்சு, அரைச்ச கம்பு. ஸோ வந்து இப்போ அரைச்ச கம்பிடும் நம்ம சிரப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் guys. பண்ண அப்படியே மாவு வந்து திக்காக இருக்குது. ஸோ கைஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெய் போடலாம். நிறைய நெய் போடணும்னு அவசியம் இல்லை கைஸ், இவ்வளோ போதும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து உருண்டை பிடிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். சூடாக இருக்கும்போதே நீங்கள் உருண்டை பிடிச்சாதான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஒன்றா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா சர்க்கிளாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க கைஸ். எல்லாமே ஒரே சைஸாக பிடிங்க, இல்லைன்னா அன்ஈவன் ஆகிடும். கிராக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. கிராக்ஸ் இருந்தால் அதை சீல் பண்ணிடுங்க. இதோ எனக்கும் கிராக்ஸ் வருது, அதனால சீல் பண்ணிக்கிறேன். நல்லா சர்க்கிளாக பண்ணிடுங்க. ஸோ கைஸ், நல்லா சர்க்கிளாக பண்ணணும். கடையெல்லாம் வாங்குற லட்டு மாதிரியே இருக்கணும் கைஸ். ஒன்றா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் கைஸ். ஸோ கைஸ், நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாமே ஈவனாக எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கிட்டு எல்லாமே கம்பு எல்லாமே எடுத்துக்கிட்டு. ஸோ கைஸ், நல்லா வந்து உருண்டை பொரிச்சு வச்சுக்கோங்க. நல்லா எல்லாமே ஈவனாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும், இல்லை நீங்களே சாப்பிட்றீங்கன்னா அவ்வளோ மட்டும் கம்பு எடுத்துக்கோங்க, எல்லாமே எடுத்துக்கோங்க, நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி. ஓகே கைஸ், பாய்.